கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் இளம் தலைமுறையை கேள், நீ வெட்கப்படாத வேலையாளாக இரு என்கிற தலைப்பின் கீழாக 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் இருக்கிற வேத பகுதிக்குள்ளாக இருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் இந்த வேத பகுதிக்குள்ளே நாம் மிகவும் கவனமாக கருத்தோடு ஊன்றி சிந்திக்க வேண்டிய அநேக காரியங்கள் உள்ளடங்கி இருக்கிறது. ஏனென்றால் இந்த 2 தீமோத்தேயு புஸ்தகம் எழுதப்பட்டதற்கான தீம், கருப்பொருள் 15ஆம் வசனம். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாகவும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. இந்த தீமை வச்சுதான் இந்த நிருபம் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ அந்த பகுதியை தான் நம்ம தியானிக்க போகிறோம். ஆகவே இது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. கவனிங்கள், இந்த நாட்களில் தேவ சபைகள் சத்தியத்தை போதிக்கிறதில் மிகவும் பின்தங்கி இருக்கிறது. விசுவாசம் என்றால் என்ன அல்லது சத்தியம் என்றால் என்ன என்பது நபருக்கு நபர், ஸ்தாபனங்களுக்கு ஸ்தாபனங்கள் வித்தியாசப்படுகிறது. கவனிங்கள், சத்தியம் என்றால் உண்மை, ட்ரூத். உண்மை என்பது ஒன்றாகத்தான் இருக்க முடியும். உண்மை எப்படி இருக்காது? பல காரியங்கள் உண்மையாக இருக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு பாருங்கள், ஒவ்வொரு ஸ்தாபனத்திற்கும் ஒரு சத்தியம். எல்லாரும் சொல்றாங்க இதுதான் சரி. ஆனா வேதம் அப்படி டெனாமினேஷனுக்கு ஒரு சத்தியத்தை குறித்து போதிக்கவில்லை. வேதம் எப்படிதான் சொல்லுது? ஒரே சத்தியம் தான். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, விசுவாசத்தை விட்டும் தேவனுடைய சத்தியத்தை, உண்மையை விட்டும் இன்றைய திருச்சபைகள் பெரும் அளவில் விலகி போய்விட்டது. அதனுடைய விளைவாகத்தான் இன்றைய கிறிஸ்தவம் அல்லது தனிப்பட்ட மனிதர்கள் ஒரு பெரிய தாக்குதலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். கவனிங்கள், விசுவாசமும் உண்மையும் சபையிலிருந்து விலகி போனதுனால, போதிக்கப்படுகிற காரியங்களிலிருந்து விலகி போனதுனால அது தனிப்பட்ட விதத்தில் கிறிஸ்தவர்களை பாதிக்கிறது, குடும்பங்களை என்ன செய்கிறது? பாதிக்கிறது. இப்போ இது ஒரு நிதர்சனமான உண்மை. இது தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் அல்ல, இந்தியாவில் மாத்திரம் அல்ல, முழு உலகத்திலேயும் இதுதான் பிரச்சனை. இப்போ ஆளாளுக்கு வேதத்திற்கு ஒரு அர்த்தத்தை சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். அவங்க சொல்றதை கேட்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான ஆட்கள் உடனடியாக வருகிறார்கள். இப்ப இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல நிறைய சர்ச் சர்வீஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்குது. அது சரியா தவறா என்பதை பகுத்து ஆராயக்கூடிய மனநிலையிலே அதை பார்க்கிறவர்கள் இல்லை, கேட்கிறவர்கள் இல்லை. யார் எதை பிரசங்கித்தாலும் ஒரு கூட்டம் பார்ப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. இப்படி ஒரு காலகட்டத்தில் உண்மையாகவே ஆண்டவரை நேசிக்கிற, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற, உண்மையை ஏற்றுக்கொள்ள மனதாக இருக்கிற அநேகர் இடறி போகிறார்கள். இப்போ இந்த சூழல்ல நம்ம என்ன செய்யறது? ஸ்தாபனங்களுக்கு ஒரு சத்தியம் என்றால் இன்றைய கிறிஸ்தவத்தினுடைய நிலைமை என்ன ஆகிறது? அல்லது இன்றைய இளம் தலைமுறையினுடைய நிலைமை என்ன ஆகிறது? நம்ம தலைப்பு அதுதான், இளம் தலைமுறை. அடுத்த ஜெனரேஷன் என்ன பண்ண போறாங்க? எதை ஃபாலோ பண்ணுவாங்க? வேதத்தை ஃபாலோ பண்ணுவாங்களா? அல்லது அவர்கள் சார்ந்திருக்கிற அந்த டெனாமினேஷன் என்ன கற்றுக் கொடுக்கிறது என்கிறதின் அடிப்படையிலே அவர்கள் சார்ந்து கொள்வார்களா? எது அவர்களை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகும்? ஸ்தாபனமா, கர்த்தருடைய வார்த்தையா? அப்போ இந்த இப்படிப்பட்ட ஒரு சூழல் இந்த முழு உலகத்திலேயும் காணப்படுது. யோசிச்சு பாருங்களேன். வேதாகம மொழிபெயர்ப்பு பணிகளுக்காக நாம் ஜெபித்தோம். வேதாகமத்தை மொழிபெயர்க்கிறவர்கள் ஸ்தாபனங்களுக்கு வேறு வேறாக மொழிபெயர்க்கவில்லை.
எல்லா மொழிபெயர்ப்பார்களும் வேதத்தை, அந்த சத்தியத்தை சத்தியமாகத்தான் என்ன செய்கிறாங்க, மொழிபெயர்க்கிறாங்க. அது அப்படியே ஜனங்களுக்கு போய் சேர்ந்து விட வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் அந்த மொழியை கற்று அதற்கு இலக்கணம் வகுத்து அதற்கு எழுத்துருவம் குடித்து அதெல்லாம் செய்யறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த உண்மை தன்மை மாறாமல் அப்படியே எபிரேய மொழியின் வேதாகமும் கிரேக்க மொழியின் வேதாகமும் அவர்களுடைய தாய்மொழிக்கு போயிட வேண்டும் என்பதற்காகத்தான் அவங்க என்ன செய்யறாங்க, பிரயாசப்படுறாங்க. ஆனா அதை வாசிக்கிற, அதை பிரசங்கிக்கிற, அதை விசுவாசிக்கிற ஜனங்கள் ஆளுக்கு தகுந்தாற் போல எடுத்துக்கொள்றாங்க. இப்போ இதன் அடிப்படையில் இன்றைய கிறிஸ்தவத்துக்குள்ள ரெண்டு விதமான விளைவுகளை ஏற்படுத்தலாம். ஒன்று, எதுக்குப்பா நமக்கு வம்பு, இவங்க இப்படிதான் கிறிஸ்தவங்க எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, இவங்களுக்கு ஞானஸ்நானத்தை குறிச்சு இன்னும் முடிவு வரல, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை குறிச்சு இன்னும் ஒரு தீர்மானம் வரல, இவங்களுக்கு ஆளாளுக்கு சண்டை போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இளம் தலைமுறை தேவனை விட்டு தொலைந்து போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதுவும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்றைக்கு அநேக வாலிபர்கள் வெளியே தங்களை கிறிஸ்தவர்கள் என்பது போல காண்பித்துக் கொண்டாலும், கிறிஸ்தவ பெயர்களிலே இருந்தாலும் அவர்கள் உண்மையாய் கிறிஸ்தவ விசுவாசத்தில் இல்லை. காரணம், இப்படி நூதனமான அநேக காரியங்களை பார்த்து பார்த்து இவனுக்கு என்ன செய்வது தெரியல, போங்கடா அப்படின்னு போயிட்டான். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது, அப்படி போங்கடான்னு போயிடலாமா? கவனிங்கள், அதை அந்த முக்கியமான ஒரு காரியத்தை தான் இந்த 2 தீமோத்தேயு நிருபம் நமக்கு கற்றுத் தருகிறது. இப்படிப்பட்ட சூழல்ல என்ன செய்யணும்? அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தீமோத்தேயு நிருபத்தை எழுதும் போது அதில் எழுதியிருக்கிற 6 அதிகாரங்களும் சபையை மையமாக வைத்து எழுதியிருக்கிறார். எப்படி எழுதியிருக்குது? சர்ச்சுக்கு சபை என்ன பண்ணணும், சபையில் இருக்கிற கண்காணி என்ன செய்யணும், சபையில் இருக்கிற ஆண்கள், வயதான பெண்கள், வாலிபர்கள், இப்படி சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய பொறுப்புகளையும் சுட்டிக்காட்டி எழுதுகிறார். ஆனால் 2வது நிருபத்தை எழுதும் போது அப்படி சபைக்கு உள்ளே இருக்கிற ஒவ்வொருவரையும் சுட்டிக்காட்டி எழுதாமல் தீமோத்தேயு என்கிற தனி ஒரு மனிதனை பார்த்து, நீ தேவனுக்கு முன்பதாக உத்தமனாக காணப்படும்படி ஜாக்கிரதையாயிரு. இது எதை காட்டுகிறது என்றால், சபை அமைப்பு சில நேரங்களில் உண்மையை வித்தியாசமாக போதிக்க தொடங்கி விடுகிறது. அநேக கள்ள ஊழியங்கள், போலியான ஊழியங்கள் எழுப்பி விடுகிறது. இப்படி அநேக காரியங்கள் எழுப்புகிற போது சபைக்குள்ளே உண்மையாய் தேவனை பின்பற்றுகிற தீமோத்தேயுக்கள் என்ன செய்ய வேண்டும் என்றுதான் இந்த வேத பகுதி குறிப்பிடுகிறது. இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான இளம் தலைமுறையே, கீழ் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு நாங்கள் பிரசங்கிப்பதற்கு காரணம், வேதத்திலே எழுதி தரப்பட்டிருக்கிற சத்திய வசனம் சரியாக போதிக்கப்பட்டு எல்லா திருச்சபைகளும் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தக்கூடிய விதத்திலே இல்லை. இதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். தேவனுடைய சத்தியம் இன்றைக்கு வியாபார பொருளாக மாறிவிட்ட ஒரு பொல்லாத காலத்திலே தான் நீ இந்த வார்த்தையை கேட்கிறாய். ஒருவேளை நீ நினைக்கலாம், இப்படிப்பட்ட சூழல்ல நான் ஆண்டவரை விட்டு தொலைந்து போய்விடட்டுமா, நானும் உலகத்துக்குரியவனாய் மாறிவிடட்டுமா, இதற்கும் கிறிஸ்தவத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லையே என்றெல்லாம் உன்னுடைய உள்ளத்திலே போராட்டங்கள் எழும்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் உன்னை நம்பி அல்லது உன்னிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால், ஒருவேளை சபை அமைப்புகள் இன்றைக்கு சிதைந்து போயிருக்கலாம், சபை அமைப்புகள் சத்தியத்தை விட்டு வழிவிலகி போயிருக்கலாம். நீ உன்னை தேவனுக்கு முன்பதாக உத்தமனாக நிறுத்துவதற்கு கவனமாக இரு, ஜாக்கிரதையாயிரு. இது ஒரு இண்டிவிஜுவல் ரெஸ்பான்ஸ். இது எல்லாருக்கும் பொருந்துமா எனக்கு தெரியாது. ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்கிற எல்லாரும் தேவனுக்கு முன்பதாக உத்தமனாக நிறுத்துவதற்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருப்பீர்களானால் மிகுந்த சந்தோஷம். ஆனால் இந்த நிருபம் ஒரு காங்கிரிகேஷனை பார்த்து இல்ல, ஒரு தனி மனிதனை மையமாக வைத்தே எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த செய்தியை கேட்கிற ஒரு இளம் தலைமுறையாகிலும் கர்த்தருக்கு தேவனுக்கு முன்பதாக தன்னை உத்தமனாக நிறுத்துவதற்கு ஜாக்கிரதைப்படுவானால் அதுவே தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாயிருக்கும்.
இதை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது அவர் என்ன மனதில் கொண்டு எழுதினார் என்று ஒரு பரிசுத்தவான் எழுதுகிறார். கவனிங்கள், அவர் என்ன கவனத்தில் வச்சு எழுதுகிறார்னா, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில தீர்க்கதரிசிகள் அவர்களுடைய பாவங்களை எல்லாம் சுட்டி காட்டுறாங்க. எரேமியா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்களுடைய பாவத்தை சுட்டி காட்டி மனம் திரும்புங்கள் என்று அழைப்பு கொடுக்கிறார். அப்படி மனம் திரும்பலன்னா நீங்க பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக வேண்டியது இருக்கும் என்றெல்லாம் எச்சரிக்கிறார். 70 ஆண்டுகள் சிறையிருப்புக்கு போக வேண்டியிருக்கும் என்று. ஆனால் அந்த ஜனங்கள் அந்த வார்த்தைகளை கேட்டார்கள். அவர்கள் மனம் திரும்பவில்லை, மாறாக அந்த தீர்க்கதரிசியை அடித்தார்கள். தீர்க்கதரிசிக்கு சரியான உணவு கொடுக்கவில்லை, அவனை துரத்துறாங்க, அவனை விரோதி மாதிரி பார்த்தாங்க. ஆனா ஒரு நாள் வந்துச்சு, நேபுகாத் நேச்சாருடைய தலைமையில ஒரு கூட்ட ஜனங்கள் எருசலேமில் இருந்து பாபிலோனுக்கு சிறை கொண்டு போகப்பட்டு விட்டார்கள். அப்ப ஒரு நாள்ல பிரசங்கித்த வார்த்தை அவர்கள் கண்களுக்கு முன்பதாக நிறைவேறிவிட்டது. இப்படி நிறைவேறின பிறகு கூட அந்த ஜனங்களுக்கு எரேமியா சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியணுங்கிற எண்ணம் வரவே இல்லை, மனம் திரும்பணுங்கிற எண்ணமே வரல. அப்ப இன்னைக்கு திருச்சபைக்குள்ள காணப்படுகிற காரியங்களை பார்க்கும்போது கிட்டத்தட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு எப்படி தேவனுடைய காரியங்களில் அசதியா இருந்தார்களோ அப்படி போலதான் இன்றைக்கும் திருச்சபை இருக்கிறது. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அப்படி சிறையிருப்புக்கு போன ஒரு கூட்டம் வாலிபர்களோடு போகிறார்கள். எருசலேமிலே தேவாலயம் இருக்கிறது, பிரதான ஆசாரியன் இருக்கிறான், அங்கே போதனைகள் இருக்கிறது, பலிகள் இருக்கிறது, எல்லாமே நிறைந்திருக்கிறது. ஆனால் ஒருவரும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதில்லை. ஆனா ஒரு சின்ன கூட்டம் பாபிலோனுக்கு சிறையிருப்புக்கு போயிடுச்சு. அந்த சின்ன கூட்டத்துக்குள்ள வாலிபர்கள் இருக்கிறாங்க, அவங்க தெய்வ பயத்தோடு வாழ்ந்தார்கள். அவங்க எப்படி இருந்தாங்க? தெய்வ பயத்தோடு. பாபிலோனிய தேசத்தினுடைய வழக்கத்தின்படி சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று சில வாலிபர்களுக்கு பெயர் சூட்டப்பட்டது அல்லவா? அந்த பெயர் சூட்டப்பட்ட வாலிபர்கள் எல்லாரும் கர்த்தருக்கு பயந்தவர்களாக இருந்தார்கள். தேவனுடைய உண்மையை, தேவனுடைய நீதியை விசுவாசிக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். யோசிச்சு பாருங்க, 2 கூட்டம் இருக்குது. எருசலேம்ல ஒரு கூட்டம் இருக்குது, அது ஒரு பெரிய காங்கிரிகேஷன். அங்கு தேவாலயம் இருக்கிறது, பலிகள் இருக்கிறது, பண்டிகைகள் இருக்கிறது, ஆராதனைகள் இருக்கிறது. ஆனால் ஒருவரும் கர்த்தருக்கு கீழ்ப்படிவதே இல்லை. இப்போ ஒரு சின்ன கூட்டம் பாபிலோன் தேசத்தில் இருக்குது, அது ஒரு அந்நிய தேசம். அங்கே தேவாலயம் இல்லை, பலிகள் கிடையாது, நியாயப்பிரமாணம் கிடையாது, ஆசாரியர் கிடையாது, எந்த சூழலும் கிடையாது. ஆனா இப்ப தானியேல் என்ன பண்ணான்னா, அவன் தேவனுக்கு பயந்து தேவனுடைய பிரமாணங்களின்படி நடப்பது என்று தீர்மானித்தான். காங்கிரிகேஷன் என்ன எப்படி வாழுதுங்கிறத தானியேல் பார்த்திருந்தால், தானியேல் தன்னுடைய சரீரத்தை தீட்டுப்படுத்துவதற்கு அவன் அனுமதித்திருக்கலாம். கவனிங்கள், சர்ச்சை பார்த்து, சபை விழுந்து போன நிலைமையை பார்த்து, ஊழியனை பார்த்து, சத்தியம் அங்கே வியாபாரமாக மாறிவிட்ட ஒரு காரியங்களை பார்த்து, நீ வாலிபனே, இளம் தலைமுறையே, உன்னை கரைப்படுத்திக் கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தானியேல் என்கிற ஒரு தனி நபர், சில வாலிபர்கள் தேவனுக்கு முன்பதாக தங்களை அசுத்தப்படுத்தாதபடிக்கு தீர்மானம் பண்ணி கொண்டார்கள். ஒருவேளை தீமோத்தேயுக்கு நிருபத்தை எழுதினது போல தானியேலுக்கு எந்த நிருபமும் எழுதப்படவில்லை. ஆனால் தானியேல் தன்னை தேவனுக்கு பிரியமானவனாக காத்துக் கொள்கிறதிலே மிகவும் கவனமாக இருந்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டு சபைக்குள்ளே தீமோத்தேயுக்கு நிருபம் எழுதப்படுகிறது. பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய அந்திம காலத்திலே 67வது வருஷத்துடைய கடைசி பகுதியில, கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்னால, அந்த பவுலுடைய பார்வையிலேயே சபை சத்தியத்தை போதிப்பதாக இல்லை. முதல் நூற்றாண்டு சபை, அவனுக்கு நம்பிக்கை இல்லை. இவர்கள் சத்தியத்தை உயர்த்தி பிடிப்பார்கள் என்கிற நம்பிக்கை இல்லாததினால் தீமோத்தேயு என்கிற தனி மனிதனுக்கு, இளம் வாலிபனுக்கு எழுதுகிறான், தீமோத்தேயுவே, நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாய் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் தேவனுக்கு முன்பதாக உத்தமனாக நிறுத்துவதற்கு ஜாக்கிரதையாயிரு என்று நிருபம் எழுதுகிறான்.
இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, இளம் தலைமுறையே கேள். உன்னை சுற்றிலும் இருக்கிற கிறிஸ்தவம் மாசுபட்டிருக்கிறது. உன்னை சுற்றிலும் இருக்கிற சபை உபதேசங்கள் களங்கப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழல்ல உன்னை தீட்டுப்படுத்த கூடாது என்று, அசூசிகளுக்கு விலகி இருக்க வேண்டும் என்று நீ இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொள். தேவனுக்கு முன்பதாக ஒரு நாளிலே நான் நிற்பேன். அப்படி நிற்கும் போது நான் உண்மையுள்ளவனாக உத்தமமானவனாக காணப்பட வேண்டும் என்கிற அந்த தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு வாழ ஆரம்பி. நீ வாழுகிற காலத்திலே நீ அப்படி எடுத்துக்கொண்ட தீர்மானத்திற்கு ஏற்றாற் போல வாழ்வதற்கு தேவன் உன்னை பலப்படுத்துவார். தேவ கரவனை பாதுகாக்கும். நீ பாபிலோனில் இருந்தாலும் தேவனுக்கு பிரியமானவனாக இருக்க தேவன் கிருபை செய்வார். அப்போ இந்த கண்ணோட்டத்துல தான் அப்போ இன்றைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ள எளிமை மறந்து விட்டது, பரிசுத்தம் மறந்து விட்டது, சபையினுடைய பொதுவான சாட்சி மறந்து விட்டது, கிறிஸ்துவினுடைய பிரதான கட்டளை மறக்கடிக்கப்பட்டு விட்டது. தேவ பக்தியாய் நடக்க வேண்டும் என்கிற காரியங்கள் இன்றைக்கு தேவ சபையில் இல்லை. இன்றைக்கு தேவ சபையில் வந்தால் என்ன, பிரதர் நான் சும்மா வந்தேன் பிரதர், ஆண்டவர் எனக்கு நல்ல ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், சந்தோஷம். நல்ல வேலையை கொடுத்திருக்கிறார், படிப்பு கொடுத்திருக்கிறார், எல்லாம் சந்தோஷம். ஆனால் தேவ பக்தி இருக்கிறதா? தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறீர்களா? கவனிங்களையா, தேவ பக்தியாய் நீங்கள் நடவாமல் நீங்கள் உலகத்தின் ஆசீர்வாதங்கள் என்று எத்தனை ஆயிரங்களை பட்டியல் போட்டாலும் அது ரட்சிப்பு அல்ல, அது தேவனிடத்திலிருந்து வந்ததும் அல்ல. அப்போ இதெல்லாம் பார்க்கிற ஒரு இளம் சமுதாயம் என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருக்குது. அவன் யோசிக்கிறான், ஊழியக்காரங்களை பார்த்தாலும் இப்படித்தான் இருக்குது, ஊழியங்களை பார்த்தாலும் இப்படித்தான் இருக்குது, சபைகளை பார்த்தாலும் இப்படித்தான் இருக்குது, நான் வேதத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்யட்டும்? இப்படி நினைச்சிட்டு இருக்கிற உனக்காகத்தான் இந்த கர்த்தருடைய வார்த்தை. நீ வெட்கப்படாதவனாக தேவனுக்கு முன்பதாக உன்னை உத்தமனாக நிறுத்துவதற்கு நீ ஜாக்கிரதையாயிரு. தேவன் உன்மேல் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். தீமோத்தேயுவே, தானியேலே, உன்மேல் ஒரு தேவ நோக்கம் வைக்கப்பட்டிருக்கிறது. நீ தனி நபராக இருக்கலாம், ஆனால் எருசலேமில் இருக்கக்கூடிய தேவாலயம் இருக்கக்கூடிய பலிபீடங்கள் இருக்கக்கூடிய நகரத்தில் நடைபெறாத ஒன்றை, அங்கே நடக்காத ஒன்றை தேவன் உன் தனிப்பட்ட வாழ்க்கையின் மூலமாக செய்வதற்கு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எருசலேமில் நடக்காத காரியங்கள் ஆண்டவர் அந்த தானியேலுடைய வாழ்க்கையில செய்தார். காலங்களை குறித்த ஒரு பெரிய தரிசனத்தை அந்த மனிதனுக்கு கொடுத்தார். இன்றைக்கும் நாம் கொண்டிருக்கிற விசுவாசத்தினுடைய அடிப்படையான அநேக காரியங்கள் இந்த தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலிருந்து தான் வந்தது. சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், உபத்திரவ காலம், 1000 வருட அரசாட்சியின் காலம், நியாய தீர்ப்பு, இவைகள் எல்லாம் இந்த தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதை அவன் எப்படி பெற்றுக் கொண்டான்? ஒரு காங்கிரிகேஷனல், ஒரு சக்சஸா வாழ்ந்துட்டு இருக்கும் போதல்ல, தனி மனிதனாக கிறிஸ்துவுக்காக வைராக்கியம் பாராட்டின போது. அப்போ புதிய ஏற்பாட்டு திருச்சபை இந்த உலகத்துல எப்படி சொல்றாங்கன்னா, கிறிஸ்தவம் எல்லா தேசத்திலையும் மதமா மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. வேதத்தின் அடிப்படையில் எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. ஏன்னா முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவமே தன்னுடைய நிலைமையை தவறவிட்டிருந்தது. பவுலுக்கு இப்போ இருக்கிற ஒரே நம்பிக்கை தீமோத்தேயு தான், தீத்து தான். தன்னோடு இருந்த அந்த இளம் வாலிபர்கள் வசமாகத்தான் தன்னுடைய பேட்டனை கொடுத்துட்டு போறான். எப்பா, உன்னை சுற்றிலும் இருக்கிற ஆட்கள் பின்பற்றுவதற்கு மாதிரியானவர்களாக இல்லை. என்னுடைய காலம் முடிவடைகிறது, ஆனால் நீங்கள் கருத்தாய் வாழுங்கள், ஜாக்கிரதையாய் வாழுங்கள் என்று அவர்களை உற்சாகப்படுத்தவும் சரியான பாதையில் நடக்கவும் போதித்து இந்த நிருபத்தை எழுதியிருக்கிறார். கவனிங்கள், இந்த வேத வசனத்தை நம்ம சரியான விதத்தில் பயன்படுத்த வேண்டும். இந்த வேத வசனத்தை என்ன செய்யணும்? சரியான விதத்தில் பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தும் போது நம்முடைய வாழ்க்கை மாறும்,
அந்த மாற்றம் உள்ளிருந்து வெளியே வரும். அந்த மாற்றம் எங்க இருந்து வரும்? உள்ளிருந்து வெளியே வரும். ஒருவேளை இந்த வசனம் சரியா போதிக்கப்படலன்னா அப்பொழுதும் மாற்றம் வரும். அந்த மாற்றம் வெளியே இருந்து உள்ள போகும். வெளியே இருந்து என்ன உள்ள போகும்? வெளி தோற்றத்துல பார்க்கிறதுக்கு கிறிஸ்தவங்களா மாறிடுவோம். நெத்தியில குங்குமம் இருக்காது, பொட்டு இருக்காது, தலையில பூ இருக்காது, துணி மாறிடுச்சு, பேச்சு மாறிடுச்சு. இப்போ இடையிடையே நம்ம எங்க பேசினாலும் 2 வசனத்தை பேசுறோம். ஆனா இப்படி வெளியே இருந்து வந்த மாற்றங்களுக்கும் என் சுபாவத்தின் மாற்றங்களுக்கும் சம்பந்தமே இருக்காது. கவனிங்கள் ஐயா, நீங்கள் திருச்சபையில வரும்போது உங்களுக்கு பிரசங்கிக்கப்படுகிற வேத வசனம் சரியான வசனமாக இருந்தால், அது நேர்த்தியான விதத்தில் பிரசங்கிக்கப்பட்டால், அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து உங்கள் வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணா உங்களுக்கு உள்ளே மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். நீங்கள் தேவ பக்தி உள்ளவர்களாக மாறுவீர்கள். ஒருவேளை உங்களுக்கு தவறான விதத்தில் போதிக்கப்படுமானால் உங்களுக்குள்ளே தேவ பக்திக்கு பதிலாக அவபக்தி உண்டாகும். என்ன உண்டாகும்? தமிழ் பைபிள் அப்படிதான் போடுறது. சில வசனங்களை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும், நல்ல கவனிங்க, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. இந்த பவுலுடைய நிருபங்களை நீங்க படிக்கும் போது அதை சபையின் ஐக்கியத்தில் வருகிற ஜனங்களுக்குள்ளே தேவ பக்தி வந்துடணும். என்ன வந்துடணும்? தேவ பக்தி. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் பக்தி என்று சொல்லும் போது எல்லாமே வெளி தோற்றத்தில் காணப்படுவதுதான் இல்லையா? நம்ம ஊர்ல பக்திக்கு குறைவே கிடையாது. எல்லா மதங்களுக்கும் பக்தி இருக்கிறது. அந்த மதங்களுக்கு என்று சில ஆசாரங்கள் இருக்கிறது. அந்த ஆசாரங்களின் படி அவர்கள் விரதம் இருக்கிற நாட்களில், நோன்பு நோக்கிற காலங்களில், உபவாசம் இருக்கிற காலங்களில் எல்லாம் சில மாற்றங்கள் வரும். அது பக்திக்கு அடுத்த வெளி மாற்றங்கள். சில சொல்லுவாங்க நாங்க பகல்ல சாப்பிட மாட்டோம், சில சொல்லுவாங்க நாங்க கறி சாப்பிட மாட்டோம், சில சொல்லுவாங்க நாங்க தண்ணி அடிக்க மாட்டோம். இந்த மாற்றங்கள் எல்லாம் எவ்வளவு நாளுக்கு என்றால் இந்த பக்தியின் காலங்கள் முடிவடைகிற வரைக்கும். அது 30 நாளா இருக்கலாம், 40 நாளா இருக்கலாம். அதுக்கு பிறகு இந்த பக்தி என்ன இருக்காது? இருக்காது. இந்த 30 நாளாகவும் தன்னை பக்தி உள்ளவனாக காண்பித்துக் கொள்வதற்கு அநேக விதத்தில் அந்த மனிதன் முயற்சிக்கிறான். தன்னுடைய ஆடைகளை மாற்றிக் கொள்கிறான், புதிதாக மாலைகளை அணிந்து கொள்கிறான், தன்னை பக்தி உள்ளவனாக காண்பிக்கிறான். அவனை பார்த்தவனே தெரியுது, ஓ நீங்க இந்த தெய்வத்தை வணங்குறீங்களா, இப்படிப்பட்ட நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருது. ஆனா புதிய ஏற்பாட்டு திருச்சபையில் சொல்லப்பட்டிருக்கிற தேவ பக்தி என்பது, கிறிஸ்தவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற தேவ பக்தி என்பது வெளி தோற்றத்தில் பார்த்து கண்டுபிடிக்கக்கூடிய ஒன்று அல்ல. அது உள்ளே இருக்க வேண்டும். அது ஒரு நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்க வேண்டும். அது என் வாழ்வை இயக்குவிக்க வேண்டும். என்னுடைய தீர்மானங்களில் அந்த பக்தி நிற்க வேண்டும். அந்த தேவ பக்தி அங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளது ஆகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. ஐயா, இந்த உலகத்திலே வாழும் போது மாத்திரமல்ல, இது நித்திய ஜீவ காலத்திற்குமானது இந்த தேவ பக்தி. அப்ப சபைக்குள்ள வந்திருக்கிற நமக்குள்ள தேவ பக்தி வந்தா அந்த தேவ பக்தி நித்திய காலத்துக்கும் உரியது. அதனாலதான் நான் சொன்னேன், வெளி தோற்றத்துல ஒரு வெள்ளை போடுறதுனாலயோ நகை போடாம இருக்கிறதுனாலயோ பிரயோஜனம் அற்பமா இருக்கலாம். ஆனா உண்மையான தேவ பக்தி தான் வாக்குத்தத்தமாகிய நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு நேராக என்னை கொண்டு செல்லும். ஆனால் தவறான உபதேசங்கள் என்னை அதிலிருந்து தடுத்து விடுகிறது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீயோ தேவனுடைய மனுஷனே,
தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. நல்லா கவனிங்க, நிருபங்கள் எல்லாம் இப்படிதான் இருக்குது. தேவ பக்தியை அடைவதற்கு நீ ஜாக்கிரதையாயிரு, அதை நாடு. அப்போ இந்த கான்செப்ட்ல தான் அவர் எழுதிட்டு வரும்போது என்ன சொல்றாருன்னா, தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிறவர்களும் துன்பப்படுவார்கள். அப்போ வேத வசனத்தை, சத்தியத்தை சரியான விதத்தில் விசுவாசித்து உள்வாங்கி அதன் அடிப்படையில் எனக்குள்ள சுபாவ மாற்றங்கள் வரும்போது எனக்கு பாடுகள் வரலாம், துன்பங்கள் வரலாம். ஆனால் நான் கொண்டிருக்கிற தேவ பக்தி இந்த உலகத்திற்கு மாத்திரமல்ல, நித்திய ஜீவ வாழ்வுக்கும் என்னை கொண்டு செல்கிறது. ஒருவேளை நான் தவறான உபதேசங்களை கேட்பேன் ஆனால், அல்லது வேத வசனங்களை நான் தவறான விதத்தில் புரிந்து கொள்வேனானால் அது என்ன செய்கிறது என்று பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 2:16 வசனம். சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு, அவைகளால் அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள். அவர்கள் என்பது கள்ள போதகர்களை குறிக்கிறது. வீண் பேச்சு என்பது கள்ள போதகர்கள் போதிக்கிற பிரசங்கத்தை குறிக்கிறது. அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள். கவனிங்கள் அருமையானவர்களே, சீரியனான வீண் பேச்சுகள் என்ற உடனே நம்ம சும்மா உட்கார்ந்து அரட்டை அடிச்சிட்டு இருக்கிறத பேசுறாங்கன்னு நினைச்சிடக்கூடாது. அங்க என்ன எழுதியிருக்குன்னா, கள்ள போதகர்கள் பண்ணுகிற பிரசங்கங்கள், அதை கேட்கிற ஜனங்கள் அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆனாலும் இவர்கள் அதிகமாய் பலப்படுவதில்லை. அவ்விருவருடைய மதிகேடு எல்லாருக்கும் வெளிப்பட்டது போல இவர்களுடைய மதிகேடும் வெளிப்படும். இங்க பவுல் என்ன சொல்றாரு? அந்த கள்ள போதனுடைய மதிகேடு வெளிப்படும். சிலருடைய மதிகேடு வெளிப்பட்டிருக்கிறது. சில மதிகேடருடைய காரியங்கள் வெளியே தெரிகிறது, சிலருடைய தெரியாம இருக்குது. ஆனா சத்தியம், ஆரோக்கியமான வசனம் போதிக்கப்பட்டா இந்த காரியங்கள் என்ன செஞ்சிடும்? வெளியே வந்துடும். 13ஆம் வசனம் நான் ஏற்கனவே சொன்னதுதான். சாரி, 12ஆம் வசனம். 12, 13 ரெண்டே வாசகம். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். பொல்லாதவர்களும் எத்தர்களுமானவர்கள் மோசம் போகிறவர்களாகவும் இருந்து மென்மேலும் கேடுள்ளவர்கள் ஆவார்கள். நல்லா கவனிங்க. ஒண்ணு, நீங்க கேட்கிற பிரசங்கம் உங்களை தேவ பக்தி உள்ளவர்களா மாத்தணும், அல்லது நீங்க கேட்கிற பிரசங்கம் உங்களை அவபக்தி உள்ளவர்களா மாத்தணும். ரெண்டே தான். நீங்க கேட்கிற பிரசங்கம் உங்களை என்னவா மாத்தணும்? தேவ பக்தி உள்ளவர்களா மாத்தணும். அல்லனா உங்களுக்கு நீங்க கேட்கிற பிரசங்கம் உங்களை எப்படி மாத்தணும்? திரும்பவும் சொல்றேன், இந்த தேவ பக்தி என்பது வெளித்தோற்றத்தில் அல்ல. இப்ப கிறிஸ்தவர்கள் பொதுவாக நம்ம பொட்டு வைக்கிறது இல்லை, சந்தனம் வைக்கிறது இல்லை, குங்குமம் வைக்கிறது இல்லை. அப்ப வெளித்தோற்றத்தில் பார்த்த உடனே தெரிஞ்சிருது ஜனங்களுக்கு, குறிப்பாக பெண்களை பார்த்த உடனே தெரிஞ்சிருது இவங்க கிறிஸ்தவங்களா இருக்கு, நீங்க கிறிஸ்டினா அப்படின்னு கேட்டுறாங்க. அல்லது ஒரு செயின்ல ஒரு சிலுவை போட்டுருந்தா ஈஸியா கண்டுபிடிச்சிடுறாங்க. அல்லது நம்ம பயன்படுத்துகிற வாகனங்கள்ல வசனம் எழுதி இருக்கிறத பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிடுறாங்க இவங்க கிறிஸ்தவங்க, இல்லைன்னா ஒரு சிலுவை போட்டிருக்குது. நம்ம இதைதான் பக்தின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா பக்தி என்பது உள்ளே இருந்து எனக்கு வரக்கூடிய மாற்றங்கள், அந்த மாற்றத்தின் விளைவாக நான் எடுக்கிற தீர்மானங்கள், முடிவுகள், என்னுடைய செயல்கள் எல்லாவற்றிலும் இது வெளிப்படும். இப்ப நம்ம பொதுவா இந்த பொண்ணு மாப்பிள்ளெல்லாம் பார்க்கும்போது நம்ம அங்கதான் இந்த தேவ பக்திங்கிற வார்த்தையை நல்லா யூஸ் பண்ணுவோம். பொண்ணு எப்படிங்க? நல்லா பக்தி உள்ளவங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, சர்ச்சுக்கு ரெகுலரா போவாங்க. இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் பக்தினா என்ன? பக்தினா என்ன? நல்லா ஜெபம் பண்றது, நல்லா சர்ச்சுக்கு போறது. இப்படி நம்பிதான் எல்லாரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. சமீபத்தில் ஒரு நபர் என்னிடத்தில் இப்படி சொன்னாங்க, பொண்ணு பார்க்கும்போது
பொண்ணு தீர்க்க தரிசனம் சொல்லுவான்னு சொல்லி சொன்னாங்க. அதை நம்பி நான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். இப்ப சர்ச்சுக்கே போக மாட்டேங்கிறான். நல்லா இருக்குல்ல? கல்யாணம் பண்றதுக்கு முன்னால யாரு? தீர்க்கதரிசி. இப்போ சர்ச்சுக்கே போறது. நான் கூட பொய்யா இருக்குமோன்னு நினைச்சேன். வாட்ஸ்அப்ல வர ஸ்டேட்டஸா பார்த்தா தான் தெரியுது, சினிமா பாட்டு எல்லாம் வருது. அப்பதான் நினைச்சேன், நல்ல தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்குது. கவனிங்கள், சபைக்குள்ளே தான் இருக்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்களை பார்த்து பார்த்து தான் இளந்தலைமுறை கெட்டு போகுது. இதுக்கு மத்தியில் என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி முழிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய அந்திம காலத்தில் எழுதியிருக்கிற நிருபத்தில் சொல்றான், அதை ஒத்துக்கிறான். எனக்கு ரொம்ப பிடிச்சது தான். நம்ம ஆட்கள் பாருங்கன்னா ஒத்துக்கவே மாட்டாங்க. இந்த ஆட்சி தான் வரும், இவர் தான் முதலமைச்சர் அப்படிலாம் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. இப்ப அவங்க எல்லாம் காணும், ஒரு வருஷத்துக்கு வரமாட்டாங்க வெளியில. ஒரு நாடு நாங்க சொன்னது தப்புங்கிறத ஒத்துக்க மாட்டோம். ஆனா வேதம் அப்படி கிடையாது. தேவன் அப்படிப்பட்டவர் இல்லை. இப்ப பவுல் நான் என்னால் ஸ்தாபிக்கப்பட்ட சபைகள் எல்லாம் தேவ மகிமையினால் நிரம்பி வழிகிறது அப்படிலாம் எழுதலை. இல்ல, ஸ்தாபிச்சது யாருதான்? அவர் தான். எருசலேம் தொடங்கி இல்லிரிக்கம் தேசம் வரைக்கும் எல்லா இடத்துக்கும் சுவிசேஷத்தை அறிவிச்சு சபையெல்லாம் ஸ்தாபிச்சாச்சு. இப்போ தன் மூலமாய் ஸ்தாபிக்கப்பட்ட சபைகளை குறித்து கூட அவனுக்குள்ள நம்பிக்கை இல்லை. அப்பா எல்லாம் கள்ளனா இருக்கிறான், தீமோத்தேயுவே நீ ஜாக்கிரதையா. அதுதான் வேதம். ஆனா நம்ம அப்படி கிடையாது. நம்மகிட்ட தவறு இருக்கிறத ஒத்துக்கவே மாட்டோம். அதுல கிறிஸ்தவம் மோசமானது. கவனிங்கள், நான் கேட்கிற பிரசங்கம், நான் வாசிக்கிற அல்லது நான் விசுவாசிக்கிற காரியங்கள் எனக்குள்ள உண்மையான மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறதா? அப்படி கொண்டு வந்திருக்குதா? எனக்குள்ள நான் எடுக்கிற தீர்மானங்கள் அதுல கண்டுபிடிச்சிடலாம். தீர்மானங்கள் என்ன செஞ்சிடலாம்? கண்டுபிடிச்சிடலாம். கடந்த நாட்களில் நான் உங்களுக்கு சொன்னேன், திரும்ப நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். மன தேவ பக்தி என்பது தேவனோடு நம்மை இணைக்கும். யாரோடு இணைக்கும்? தேவனோடு. என்னால ஜெபிக்காம இருக்க முடியாது, கர்த்தரை துதிக்காம இருக்க முடியாது, ஆராதிக்காம இருக்க முடியாது. ஒருவேளை வேலை நிமித்தமாகவோ சரீர பலவீனத்தின் நிமித்தமாக கூட எனக்கு தேவனோடு ஐக்கியப்படுவதற்கு தடை இருந்தா கூட எனக்குள்ள மனசு வாதிக்கும். ஐயோ ஜெபிக்க முடியலையே, ஐயோ ஆராதிக்க முடியலையே, சர்ச்சுக்கு போக முடியலையே, கர்த்தருடைய வசனத்தை கேட்க முடியலையே அப்படின்னு உள்ள என்ன செய்யும்? வாதிக்கும். ஆனா இன்றைய கால தேவ பக்தி என்பது இப்படி வாதிக்கிறதே இல்லை. மாசக்கணக்கா சர்ச்சுக்கு போலனா கூட தேவ பக்தி உள்ளவன் சொல்றான். எப்படி அது? ஐயா, தேவனோடு ஐக்கியப்படுவதற்கு என்னை தூண்டுகிற ஒரு தேவ பக்தி. அப்போ ஒரு சின்ன பிரிவு வந்தா கூட எனக்குள்ள வலிக்கும். ஐயோ ஐயோ நம்ம ஜெபம் பண்ணாம இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த தேவ பக்தி தான் எனக்குள்ள மனம் திரும்புதலை ஏற்படுத்துகிறது. இந்த மனம் திரும்புதல் தான் என்னுடைய இருதயத்துக்குள்ள மாற்றத்தை கொண்டு வருது. இந்த மனம் திரும்புதல் தான் அவரோடு கூட நெருங்கி செல்வதற்கு என்னை தூண்டுகிறது. இந்த தேவ பக்தி தான் என்னை தேவனை போல மாற்றுகிறது. இந்த தேவ பக்தி தான் என்னை அர்ப்பணிப்புள்ளவனாய் மாற்றுகிறது, பரிசுத்தம் உள்ளவனாய் மாற்றுகிறது. இந்த தேவ பக்தி தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யம். அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள தேவ பக்தின்னு ஒண்ணு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தேவ பக்தியின் விளைவாக அவனுக்குள்ள நல்ல மனம் திரும்புதல், விசுவாசம், தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தின் விளைவாக நல்ல ஜெபிக்கிறான், நல்ல பாடுறான், நல்ல ஆராதிக்கிறான், நல்ல வேத வசனங்களை தியானிக்கிறான். இது எல்லாமே அவனுக்குள்ள தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. அவன் பரிசுத்தமா வாழ இதெல்லாம் யாரும் சொல்லி கொடுக்க வேண்டியதில்லை. தன்னை தேவனுக்கு என்று அர்ப்பணிக்கிறான். அவன்கிட்ட போய் ஐயா இது ஜெப நேரம், நீ வேலைக்கு போக கூடாது, யாரும் சொல்ல வேண்டியதில்லை. அவனாகவே தீர்மானிக்கிறான். இது தேவனோடு நான் செலவிட வேண்டிய நேரம், இது தேவனுடைய ராஜ்யத்தின் பணிகளுக்காக நான் கொடுக்க வேண்டிய நேரம். ஏன்னா அவனுக்கு ஒண்ணு புரியுது, ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கத்தோடு என்னை அழைத்திருக்கிறார். அந்த பெரிய திட்டத்தில் எனக்குன்னு ஒரு பங்கு இருக்குது, என்னுடைய போர்ஷனை நான் செய்யணும் அப்படிங்கிறதுல அவனுக்கு ரொம்ப கவனமா இருக்கிறான், ரொம்ப அக்கறையா இருக்கிறான்.
எபேசியர் 4:1 வாசிக்கிறோம், அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ள பார்த்து. சபைக்குள்ள இருக்கிற எனக்குள்ள தேவ பக்தி வந்துருச்சுன்னா எனக்கு ஒரு புரிதல் வருகிறது. என்ன புரிதல்னா, ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு காரியத்தை செஞ்சிட்டு இருக்கிறார், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார், அதுல எனக்குன்னு ஒரு பங்கு இருக்குது, அந்த பங்கு நான் நிறைவேற்றணும், அதை செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுல அவனுக்கு ஒரு அக்கறை இருக்குது. அப்போ தேவ பக்தி என்பது தேவனுடைய ராஜ்யத்தின் பணிகளில் என்னை செயல்பட தூண்டுகிறது. ஆனா இன்றைக்கு சபைகளில் தேவ பக்தி என்று சொல்லப்படுகிற காரியங்களில் தேவனுடைய ராஜ்யத்தின் பணிகளை விட்டு விலகி நிற்கிறான், அதுல பங்கு கொள்வதே இல்லை, தேவ உறவு இல்லை. சபைக்குள்ள வந்த பிறகு கூட பாட்டு பாடுன்னு சொல்ல வேண்டியிருக்கு, கையை தட்டுன்னு சொல்ல வேண்டியிருக்கு, கண்ணை மூடுன்னு சொல்ல வேண்டியிருக்கு, முழங்கால் படியிட கிடவோம்னு சொல்ல வேண்டியிருக்குது. எல்லாம் சொல்லி சொல்லிதான் வருது. ஆனா அதுக்கு பேர் தேவ பக்தின்னு சொல்றோம். இல்லைங்க, இல்ல, அப்படி இல்லை. நான் தேவனோடு கொண்டிருக்கிற பிணைப்பின் அடிப்படையில என்னுடைய செயல்பாடுகளில் வருகிற மாற்றங்கள் யாரும் சொல்ல வேண்டாம், யாரும் சொல்ல வேண்டாம். அப்படி ஒரு இயல்பு உங்களுக்குள்ள இருக்குதுன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்களுக்குள்ள இருக்கிறது உண்மையாகவே தேவ பக்தி. இல்ல உங்களை யாராவது சொல்லி சொல்லிதான் முழங்கால் போடு, ஜெபம் பண்ணு, பைபிளை படி, இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்கன்னா உங்களுக்குள்ள உண்மையாவே தேவ பக்தி இல்லை. ஏன்னா இந்த தேவ பக்தி மனம் திரும்புதலில் ஆரம்பித்து என்னை நித்திய ஜீவன் வரைக்கும் நேரான பாதையில் நடத்தி கொண்டே போகிறது. அப்போ ஒரு ஆரோக்கியமான வசனத்தை கேட்கிற இடத்துல அங்கே வருகிற மனிதர்கள் மனம் திரும்ப ஆரம்பித்து தொடர்ந்து பரிசுத்தமாக ஆரம்பித்து நித்திய ஜீவனுக்கு நேராக அவர்கள் பயணித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அவங்க என்ன செய்யறாங்க? நித்திய யாரும் அவங்களை கைட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எந்த தீர்க்கதரிசியும் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. இது எல்லாமே ஒரு சிம்டம்ஸ். நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்றீங்க, ஆனாலும் அப்பப்ப யாரையாவது தேடி போய் யார்கிட்டயாவது குறி கேட்கிற மாதிரி கேட்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா நிச்சயமாகவே உங்களுடைய ரட்சிப்பை கேள்வி கேளுங்க. அது உண்மையான ரட்சிப்புல வராது. சரி, இவ்வளவு தூரம் இதை பேசுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தவறான உபதேசங்களை குறித்தும் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வேத பகுதிக்குள்ள சொல்றார். வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் நம்முடைய டெக்ஸ்ட் சொல்லியிருந்தேன். அதுல 14ஆவது வசனத்துல கள்ள ஊழியர்களை குறித்து அவர்களிடத்துல என்ன சொல்லணும் அப்படின்னு தான் எழுதி இருக்குது. அதுல இப்படி ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுகிறதற்கு ஏதுவான வாக்குவாதம். கள்ள போதனைக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கிற பெயர் என்ன? ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுகிறவருக்கான வாக்குவாதம். ஏன் நம்ம தவறான உபதேசத்தை கேட்க கூடாது? அது கேட்கிறவர்களை கவிழ்த்து போட்டு விடும், பாழாக்கி விடும். இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல பாழாக்கப்படுகிறது அப்படின்னு, பாழாக்குகிறது இருக்குது. அடுத்தது 16ஆம் வசனத்துல ஏற்கனவே நம்ம வாசிட்டோம், அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள். அன்காட்லினஸ்க்கு கொண்டு போயிடும், ரட்சிக்கப்படாத ஒரு தன்மைக்கு கொண்டு போயிடும். அடுத்தது 17ஆம் வசனத்துல அந்த தவறான உபதேசம் என்ன பண்ணும்? புற்று நோயை போல படரும். அது எப்படி பரவுது? புற்று நோயை போல பரவுகிறது. அடுத்த 18ஆம் வசனத்துல விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறது. விசுவாசத்தை என்ன செய்து? கவிழ்த்து போடுகிறது. அடுத்தது 23ஆம் வசனத்துல புத்தியினமான சண்டைகளை பிறப்பிக்கிறது. என்னத்தை உண்டாகுதா? புத்தியினமும் அயுக்தமுமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகியது. அப்ப தவறான உபதேசம் கேட்பவர்களை பாழாக்குகிறது, அவபக்திக்கு நேராக கொண்டு போகிறது, அது புற்று நோயை போல வேகமாக பரவுகிறது, சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறது, அது சண்டைகளை உருவாக்குகிறது.
சண்டைகள் என்ன செய்து உருவாகுது. சரி, இந்த கள்ள உபதேசம் வர்றதுக்கு என்னையா காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நிறைய காரணங்கள் இருக்கு. அதுல ஒரு காரணம் என்னன்னா, வேத வசனத்தை ரெண்டு விதத்துல கையாளக்கூடாது. ஒன்னு அலட்சியமாக, இன்னொன்னு ஆதாயத்திற்காக. இந்த வேத வசனத்தை எப்படி கையாளக்கூடாது? அலட்சியமாக, பைபிள் தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போகக்கூடாது. இப்போ ஒரு பிரசங்கியார் சனிக்கிழமை வரைக்கும் பிரசங்கமே ப்ரிப்பேர் பண்ணாம ஞாயிற்றுக்கிழமை காலைல சர்ச்சுக்கு முன்னால நின்று பைபிளை திறந்து வச்சுட்டு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லி அவர் வாயில வந்தது எதையாவது உளறிட்டு போனார்னா அதுக்கு பேர் அலட்சியம். அதுக்கு பேர் என்னது? அலட்சியம். அலட்சியமா இருக்கக்கூடாது. அடுத்தது, இந்த வேத வசனத்தை ஆதாயத்திற்காக பயன்படுத்தக்கூடாது. ஆதாயம் என்ன? இந்த வசனத்தை சொல்றதுனால எனக்கு ஏதாவது காணிக்கை கிடைக்குமா, எனக்கு ஏதாவது பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு நினைச்சா அதுக்கு பேர் ஆதாயம். அப்போ வருகிற ஜனங்களை எப்படி ஆகிலும் ஒரு சோப் போட்டு அவங்கள மயக்கி அவங்க கிட்ட இருந்து எப்படியாவது காணிக்கைகளை வாங்கிடணுங்கிற எண்ணத்தோட வசனத்தை பிரசங்கம் பண்ணக்கூடாது. ஜெபமே பண்ணாத ஒருத்தனை பார்த்து, சர்ச்சுக்கே வராத ஒருத்தனை பார்த்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் உன்னை உயர்த்துகிறார் தீர்க்க தரிசனம் சொல்லி ஆதாயத்திற்காக இந்த வேதத்தை பயன்படுத்தக்கூடாது. ஆதாயத்துக்காக என்ன செய்யக்கூடாது? பயன்படுத்தக்கூடாது. அப்போ ரெண்டு விஷயம் முக்கியமானது, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அலட்சியம், ஆதாயம். சொல்லுங்க, அலட்சியம், ஆதாயம். அப்போ இந்த விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிற காரியங்கள் எல்லாம் ஏன் நடக்குது? இன்னைக்கு உலகத்துல கிறிஸ்தவத்துக்குள்ள பலவிதமான உண்மைகள் என்று பேசப்படுகிறதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, ஒன்னு அலட்சியம், இன்னொன்று ஆதாயம். ஒன்னு என்னது? அலட்சியம். ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கிறது. தீமோத்தேயு கூட பாட்டி வயசுல, பாட்டி காலத்துல இருந்து பைபிள் தெரியும். பாட்டி சொல்லி கொடுத்துச்சு, அம்மா சொல்லி கொடுத்துச்சு. இப்போ பவுல்கிட்ட இருந்து படிச்சாச்சு. ஆனா பவுல் சொல்லி கொடுக்கிறாரு, நீ சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாரு. நீ சொல்லிடாத எங்க பாட்டி இங்க சொல்லி கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிடாத. நீ எவ்வளவு காலம் கற்று பழக்கம் உள்ளவனாக இருந்தாலும் புதிதாக அன்றைக்கு வேதத்தை வாசிப்பது போல வாசி. நீ எவ்வளவு படித்த அறிவுள்ளவனா இருந்தாலும் சரி. ஏன்னா இந்த வசனம் கற்றுக் கொடுக்கிற பாடங்கள் வேறுங்க. கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்களில் சபையில் இருக்கிற ஜனங்களுக்காக அவன் சில ஜெப குறிப்புகளை வச்சிருக்கிறார். கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்கள் வாசிக்க வேண்டாம், நானே உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. அவர் ஜெபிக்கிறார். எப்படி சபையில் இருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறார். 9ஆம் வசனத்துல, நீங்கள் எல்லா ஞானத்தோடு, ஒரு ஜெப குறிப்பு. 2, ஆவிக்குரிய விவேகத்தோடு. 3, அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட. 4, சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து. 5, தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து. அடுத்தது, கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ள. அடுத்தது, சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு. சபையில் இருக்கிற விசுவாசிக்கு ஜெபிக்கிற பாயிண்ட் எப்படி இருக்குது பாத்தீங்களா? உங்களுக்காக யாராகிலும் இப்படிப்பட்ட ஜெப குறிப்புகளை சொல்லி ஜெபித்திருக்கிறார்களா? அல்லது நீங்கள் இப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் என்று பிரசங்கிக்க கேட்டிருக்கிறீர்களா? அப்போ வேதம் தேவன் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பை எனக்கு சொல்லாமல் அலட்சியமாக ஆதாயத்திற்காக வேதத்தை பயன்படுத்தி வாக்குவாதம் பண்ணி என்னுடைய விசுவாசத்தை அழித்து போடுகிற மனிதர்களை நான் மெச்சிக்கொள்கிறேன். அவங்கள நான் ரொம்ப பாராட்டுறேன். என்ன இருந்தாலும் ஆண்டவர் அவங்க கூட இல்லைன்னா, ஆமா இவன் பைபிளை வந்துட்டு அவன் இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணுவான், ஆண்டவர் அவன் கூட உட்கார்ந்துட்டு இருப்பார். ஆண்டவருக்கு வேற வேலை இல்லை இல்லையா? நம்ம அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறோம். நல்ல கவனிங்க, சுவிசேஷமும் ஆரோக்கியமான சுவிசேஷமும் பரம்புகிறது, தவறான உபதேசங்களும் பரம்புகிறது.
ஆரோக்கியமான உபதேசம் சீஷர்கள் மூலமாக பரம்புகிறது. ஆனால் ஆரோக்கியமற்ற வசனமோ அது எப்படி பரவுதான்? அரிப்பிளவை போல, கேன்சர் கட்டிய போல, கேன்சர் அந்த கிருமியை போல பரவுதான். திரும்ப சொல்றேன், ஆரோக்கியமான ஒரு விசுவாசம், ஆரோக்கியமான சுவிசேஷமும் பரவுகிறது. அது எப்படி பரவும்? அதை சுமந்துக்கிட்டு ஒருத்தன் போனோம், சுவிசேஷத்தை சொல்றதுக்கு போனோம், ஆரோக்கியமான வசனத்தை சொல்றதுக்கு போனோம், அவன் அங்க போராடணும், அந்த ஜனங்களை மனம் திரும்புதலுக்கு நடத்தி அங்க பெரிய வேலைகள் எல்லாம் செய்யணும். ஆனா தவறான உபதேசம் இது எதுவும் பண்ண வேண்டாம். அது கேன்சர் கிருமியை போல வேகமாக பரவிவிடும். இப்போ கேன்சர் கிருமியை போல வேகமா பரவுற இந்த அவபக்தியை கொண்டு வரக்கூடிய, சண்டையை பிறப்பிக்கக்கூடிய, விசுவாசத்தை அழித்து போடக்கூடிய உபதேசங்களை தான் சரின்னு இன்னைக்கு கிறிஸ்தவம் நம்புது. வேகமாக பரவுகிறதுனால் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காலம். நான் தான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், இதை கேட்கிற எல்லாரும் திரும்பினால் சந்தோஷம், ஒருவராவது திருந்தினால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்போ இந்த கள்ள ஊழியர்கள், அதாவது அலட்சியமாக வேதத்தை கையாளுகிறவர்கள், ஆதாயத்துக்காக கையாளுகிறவர்கள், இந்த உலகத்துல மக்கள் மத்தியில் ரொம்ப ஃபெமிலியரான ஃபிகரா இருப்பாங்க. ஏன்னா அப்படி இருக்கிறதுனால தான் அந்த அந்த புண், அழுகி போன புண்ணை போல வேகமாக இந்த விஷயம் பரவியது. அப்போ சபையின் தரத்தை அளவீடு செய்யும் போது, உண்மையாகவே நீங்கள் தேவனை நேசிக்கிறவர்களாக இருந்தால், சபைக்குள்ள தேவ பக்தி உள்ளவர்கள் எத்தனை இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கணக்கு பாருங்க. அப்படின்னா என்ன? மனம் திரும்புதல், பரிசுத்தமாகுதல், நீதிமான மகிமைப்படுத்தப்படுதல்ங்கிற ப்ராசஸ்ல எத்தனை பேர் அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அதுதான் சபையினுடைய அளவு. அதுதான் சபைக்கு தேவை. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் நம்ம விட்டுட்டோம். பெரிய சர்ச், பால்கனி, ஏசி, அங்க இருக்கிற வசதிகள், இவைகளின் அடிப்படையில் தான் இன்றைக்கு சபை தீர்மானிக்கப்படுகிறது. அப்படி அல்ல. சபையினுடைய தரம் உள்ளே இருக்கிற பரிசுத்தவான்களின் தேவ பக்தியை கொண்டு அளவிட வேண்டியது அவசியம். ஒருவேளை இந்த வார்த்தையை நான் பிரசங்கிக்கும் போது நீங்க ஏற்கனவே கேட்டு வச்சிருக்கிற நம்பிக்கையை விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறதினால் இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக இது உண்மை இல்லாமல் போகாது. நீங்கள் அங்கீகரிக்கவில்லை என்பதற்காக இங்கே பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தை உண்மை இல்லாமல் போய்விடாது. இதுதான் சுவிசேஷம். இதுதான் ஆரோக்கியமான ஒரு உபதேசம். பெரும்பான்மையான ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் என்பதினால் தான் அது சுவிசேஷம் என்றால் அது சுவிசேஷம் அல்ல. வேதம் என்ன சொல்லுகிறது என்பதுதான் சுவிசேஷம். அப்போ இந்த செய்தியை பிரசங்கிக்கும் போது பவுலுடைய மனநிலை என்னன்னா, அவன் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறான். அவன் விடுவிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. எப்ப வேணாலும் அவன் சிறைச்சேதம் செய்யப்படுவான். ஏன் சிறைச்சேதம் செய்யப்படுவான்? சாதாரணமா கிறிஸ்துவின் சீஷர்களை சிலுவையில் அறைந்து கொள்வதுதான் அன்றைக்கு வழக்கமாக இருந்தது. இவன் ரோமனா இருக்கிறதுனால அந்த பீகட் பண்றது, சிறைச்சேதம் பண்ணுவது என்பது உயர்ந்த மதிப்புக்குரிய காரியமாக கருதப்பட்டது. சிலுவையில் அடிக்கப்படுவது என்பது இகழ்ச்சிக்குரிய காரியமாக கருதப்பட்டது. ஆகவே இவன் எப்பொழுது வேண்டுமானாலும் சிறைச்சேதம் செய்யப்படலாம், தன்னுடைய தலை எப்பொழுது வேண்டுமானால் துண்டிக்கப்படலாம் என்கிற நேரத்தில் தான் தீமோத்தேயுக்கு இந்த மனிதன் பேசுகிறான். சும்மா பேசல. இந்த உண்மையை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கடத்தி தந்திருக்கிறதற்கு காரணம், இந்த காலத்திலே காணப்படுகிற இந்த வாக்குவாதம் பண்ணுகிற கொடிய புற்றுநோய் கிருமிகளை போல காணப்படுகிற ஆதாயத்திற்காகவும் அலட்சியத்திற்காகவும் வேதவசனங்களை பிரசங்கித்து கெடுத்து வைத்திருக்கிற காரியங்களை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக.
அதான் ரொம்ப முக்கியம். அலட்சியமாகவும் ஆதாயமாகவும் வேத வசனங்களை போதித்து அதன் அடிப்படையில் கூட்டி சேர்க்கிற கூட்டத்தை வைத்துக் கொண்டு நாம் சபையை அளவீடு செய்யக்கூடாது. ஆரோக்கியமான விதத்தில் கர்த்தருடைய வசனம் பிரசங்கிக்கப்பட்டு அதை கேட்கிற ஜனங்களுக்குள்ளே உண்மையாகவே ஒரு தேவ பக்தி உண்டாகி அவர்களுக்குள்ளே ஒரு பரிசுத்த வாஞ்சை உண்டாகி தேவனுடைய ராஜ்யத்தின் பணிகளை குறித்த புரிதலோடு அவர்கள் பயணிப்பார்களானால் அது ஒரு சின்ன கூட்டமா இருந்தாலும் அதிலே தேவன் மகிமைப்படுவார். அந்த சபைக்காகத்தான் மணவாளனாகிய கிறிஸ்து வருகிறார். அதற்காகத்தான் அவர் காத்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு தந்தருளினதற்கு காரணம் இந்த உலகத்தோடு ஒத்து போவதற்கு அல்ல, இந்த உலகத்திலிருந்து நம்மை மீட்டுக் கொள்வதற்காக, இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து அவர் நம்மை விடுவிப்பதற்காக அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். அதனால தான் வேதத்தில் கடுமையான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, நான் பாட்டு பாடுற நேரத்தில் போய் சொன்னேன் இல்லையா, நம்முடைய உறவுகளை பேணி காக்க வேண்டும் என்பதற்காக என்ன சொன்னாலும் அந்த மழுங்கிட்டே போற அந்த மாதிரி கேரக்டர் தான் நமக்கு ஒத்து வருது. உலகம் எதையுமே சொல்றது இல்லை. ஆதாயத்திற்காக வேதத்தை பயன்படுத்துகிறவன் எதை குறிச்சு கவலைப்படுறது? நீ காணிக்கை கொடுத்தா போதும். அவன் ஜெபிக்கிற ஜெபம் என்ன? நீ இவ்வளவு தூரத்துல இருந்து வர்ற, இவ்வளவு காணிக்கை கொடுத்திருக்கிற, அதனால கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். வேதத்தில் எங்க அப்படி சொல்லுங்க? வேதத்தில் எங்க அப்படி சொல்லுங்க? வேதத்துக்கு திரும்புங்கள். கடைசியாக நம்ம எல்லாரும், குறிப்பாக வேதத்தை போதிக்கிறவர்கள், இந்த ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உங்களுடைய ஜெபங்களில் அவ்வப்போது இந்த வார்த்தைகளை பயன்படுத்துவது உசிதம். சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல ஆமாயா, சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் கவனிங்கள். உங்களை உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணி ஆண்டவர் கொடுத்திருக்கிற சுவிசேஷத்தை மனுஷனை பிரியப்படுத்துவதற்காக அல்ல, தேவனை பிரியப்படுத்துவதற்காக நாம் பேச வேண்டும். யாரை பிரியப்படுத்துவதற்காக? தேவனை பிரியப்படுத்துவதற்காக. அதுக்கு பிறகுதான் சுவிசேஷம். அப்படி இல்லைன்னா ஆள் பிடிக்கிறது. அதனாலதான் முந்தின வசனத்தில் இருக்குது, எங்கள் போதகம் வஞ்சகத்தினாலும் துர்ஆசையினாலும் உண்டாகவில்லை, அது கபடம் உள்ளதாய் இருக்கவில்லை. 5ஆம் வசனம், உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலம் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை, பொருளாசை உள்ளவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை, தேவனே சாட்சி. ஊழியத்தில் இருக்கிறவங்க, நீங்க சின்ன பொறுப்போ பெரிய பொறுப்போ, எல்லாரும் இந்த வசனத்தை மனதில் ஆழமா பதிய வச்சுக்கங்க. நீங்க சுவிசேஷத்தை சொன்னாலும் சரி, 2 பேருக்கு வசனத்தை சொல்லிக் கொடுத்தாலும் சரி, எந்த விதத்திலும் உங்களுக்குள்ளே தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணமே இல்லாமல் வேறொரு காரியம் இருக்கக்கூடாது. ஏன்னா தேவனை பிரியப்படுத்த வேண்டாங்கிற மாதிரி நீங்க முடிவு பண்ணி போனீங்கன்னா, நீங்க போதிக்கிற வசனம் பைபிள்ல இருந்து இருக்கலாம், ஆனா அது சத்திய வசனமாக இருக்காது. இப்பதான் நான் பிரசங்கத்துக்கே வர்றேன். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாய் இரு. கவனிங்கள், எஸ்ராவை குறித்து நாம் பார்க்கும்போது ஒரு தேறின வேத பாரகன் என்று எழுதப்பட்டிருக்கு. எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 9-10 வசனம் வாசிக்க வேண்டாம், வீட்டுல போய் நீங்க குறிச்சு வச்சுக்க, வீட்டுல போய் பார்த்துக்க. அவனை குறிச்சு ஒரு 4 பாயிண்ட் சொல்லியிருக்கான். 1, இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். 1 என்னது? இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். 2, வேதத்தை ஆராய்ந்து பார்த்தான். வேதத்தை என்ன செஞ்சான்? ஆராய்ந்து பார்த்தான். 3வது, அதை கடைபிடித்தான். 3வது என்ன செய்தான்? அதை கடைபிடிச்சான். 4, உபதேசம் பண்ணான். சொல்லுங்க என்னெல்லாம்? 1, இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். 2, வேதத்தை ஆராய்ந்தான்.
3 அதன்படி செய்தான், 4 உபதேசித்தான். அப்போ பழைய ஏற்பாட்டின் நாட்கள்ல இருந்து ஒரு ஆசாரியன், ஒரு வேத பாரகன் என்ன செய்ய வேண்டும் என்று அவன் கற்றுக் கொடுக்கிறான். வேதத்தை, இருதயத்தை முதல்ல நம்ம வசனத்துக்கு கீழ்ப்படிவதற்கு நம்முடைய இருதயம் ஆயத்தமா இருக்க வேண்டும். அதைத்தான் நாம் மனம் திரும்புதல் என்று சொல்லுகிறோம். அதுக்கு பிறகு அந்த வேத வசனத்தை என்ன சொல்லுது நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஆராய்ஞ்சு பார்க்கும்போது சில நேரத்தில் என்ன அது குட்டும், என்னை கடிந்து கொள்ளும், எனக்கு புத்தி சொல்லும், என்னை திருத்த நினைக்கும். அப்ப நான் திருந்திருக்கு ஒத்து வரணும். நம்ம பாடும்போது இப்படி பாடணும் இல்லையா? வேத வசனத்தை குறிச்சு ஒரு பாடலை பாடணுமே, அந்த வசனம் என்ன சொல்லுது, அந்த பாடல் என்ன சொல்லுது பாருங்க. கர்த்தர் வசனம் வல்ல சமட்டி கண்மலையையும் நொறுக்கிடுமே. கர்த்தர் வசனம் வல்ல சமட்டி கண்மலையையும் நொறுக்கிடுமே. இதய நினைவை வகையாயிருக்கும் இருபுறமும் கருக்குள்ளதே. சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம் எத்தனை துன்பம் துயரம் வந்தும் ஒத்தனை கேட்டிடும் ஔஷதம். சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும். அப்ப சத்திய வேதம் என்ன செய்கிறது? என்னுடைய இருதயத்தை உடைக்கிறது. நான் தப்பா பேசினா நீ தப்பு செய்யறேன்னு சொல்லுது, என்னை திருத்த வைக்கிறது. அது மட்டும் இல்ல, நான் காயப்பட்டிருக்கிறேன், நான் துன்பங்களை அனுபவிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் என்னை தேற்றுகிற ஒரு மருந்தாகவும் இந்த கர்த்தருடைய வசனம் தான் இருக்குது. அப்போ இந்த வசனம் எல்லா விதத்திலும் என்னிடத்திலே செயலாற்றி கொண்டிருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு பொருளை நான் எப்படி கண்டுபிடிக்கணும், எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, ஏபி சிம்சன் அப்படிங்கிறவரு என்ன சொல்றாருன்னா, இந்த வேத வசனம் ஜாக்கிரதை உள்ளவர்களுக்கு, ஆர்வம் உள்ளவர்களுக்கு பரிசாக இருக்கிறது. யாருக்கு? ஜாக்கிரதை உள்ளவர்களுக்கு, ஆர்வம் உள்ளவர்களுக்கு பரிசாக இருக்கிறது. இந்த ஜாக்கிரதை என்கிற வார்த்தையை டிரான்ஸ்லேஷன்ல எப்படிலாம் போட்டிருக்காங்க பாருங்க. 1 முயற்சி எடுத்தல், 2 பயிற்சி செய், ஆர்வமாயிரு, உன்னால் இயன்றவரை முயற்சி செய், முழு பலத்தையும் கொடுத்து முயற்சி செய், உன்னால் முடிந்தவரை சிறப்பாக செய், எந்த முயற்சியையும் விட்டு விடாதே, கடினமாக உழை. ஜாக்கிரதையா இரு அப்படிங்கிற ஒரு வசனத்துக்கு ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தையின் அடிப்படையில் இந்த அர்த்தங்கள் எல்லாம், பதங்கள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ வேத வசனத்தை நான் அதை படிக்கும் போது ஜாக்கிரதை உள்ளவனாகவும் ஆர்வம் உள்ளவனாகவும் படிக்கிறேன். அப்படி சொல்லிட்டு அவர் இன்னொரு வார்த்தை சொல்றாரு, சோம்பேறிகளுக்கு ஏமாற்றமாக இருக்கும். ஏனென்றால் தேவன் அநேக காரியங்களை மறைத்து வைத்திருக்கிறார். இந்த உலகத்துல நீங்கள் விலை உயர்ந்த காரியங்கள் என்று சொல்லுகிற எல்லாமே மறைவானவைகள் தான். தங்கம், முத்து, ரத்தினங்கள், இயற்கையா கிடைக்கக்கூடிய பருப்பு வகைகள் கூட அது எளிதாக கிடைக்கிறது இல்லை. அதுக்கு உள்ள அதை ஒரு நல்ல பேக் பண்ணி வச்சிருக்கிறார், ஒரு ஹாட் கவர் இருக்கு. தங்கத்தை எடுக்கிறதா இப்ப நம்ம கடையில போய் உடனே வாங்கிட்டு தரோம், அதே மாதிரி எல்லா இடத்துலயும் கிடைக்கிறது இல்ல. அதுக்கு என்ன செய்ய வேண்டி இருக்குது? ஒரு பெரிய ப்ராசஸே இருக்குது. முத்துக்களை எடுக்கிறதுக்கு கடலுக்கு உள்ள என்ன செய்ய வேண்டியிருக்கு? உயிரையே பணம் வச்சு போண்டிருக்கு. அப்போ இந்த உலகத்துல விலை உயர்ந்தது என்று சொல்லப்படுகிற எதுவும் எளிதாக கிடைப்பதில்லை. ஆகவே சோம்பேறிகளுக்கு வேதாகவும் ஏமாற்றத்தை தரும். ஜாக்கிரதை உள்ளவர்களுக்கும் ஆர்வம் உள்ளவர்களுக்கும் இது பரிசு கொடுக்கும். அப்ப வேதத்தை
ஆர்வம் உள்ளவர்களாகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாகவும் வாசித்து ஆராய்ந்து அதை பிராக்டிஸ் பண்ணி உபதேசிக்கிற அளவுக்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும். அதுதான் வேதம் சொல்லுது. பவுல் 3 வார்த்தையில் அடக்கிறார். என்ன சொல்றாருன்னா, 1, நீ தேவனுக்கு முன்பதாக அங்கீகரிக்கப்பட்டவனாக இரு. வேதத்தை வாசிக்கும் போது எப்படி எஸ்ரா தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தானோ அப்படி போல உன்னை நீ பக்குவப்படுத்துவதற்கு நீ விட்டுக் கொடு. 2வது, நீ வெட்கப்படாத ஊழியக்காரனா இருக்கணும். அதுல பயன்படுத்தி இருக்கிற கிரேக்க பதம் பைபிள்லயே ஒரு முறை தாங்க பயன்படுத்தி இருக்குது. இந்த 2:15 போட்டிருக்கிற வெட்கப்படாத அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, வெட்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒருவன் ஜாக்கிரதை உள்ளவனாக ஆர்வம் உள்ளவனாக கர்த்தருடைய வசனத்தை போதிக்கிறான் என்றால் அவன் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டான். அவன் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான். அப்படி வெட்கப்பட வேண்டிய அவசியமே இல்லாத ஒரு வேலையை ஆண்டவர் உன் கையில கொடுத்திருக்கும் போது நீ ஒரு நாள் வெட்கப்படுறன்னா அதுக்கு காரணம் நீ அலட்சியமாகவும் உன்னுடைய ஆதாயத்துக்காகவும் வேதத்தை பயன்படுத்தினால் மட்டுமே நீ வெட்கப்பட்டு போவாய். நான் சொல்ற உங்களுக்கு புரியுதா? அலட்சியமாகவும் ஆதாயத்திற்காகவும் வேதத்தை பயன்படுத்தினால் அவன் கண்டிப்பாக நியாயாசனத்துக்கு முன்பதாக என்ன செய்வான்? வெட்கப்பட்டு போவான். எவன் ஜாக்கிரதை உள்ளவனாக ஆர்வம் உள்ளவனாக இந்த கர்த்தருடைய வசனத்தை கையாளுகிறானோ அவன் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகவே மாட்டான். இந்த உலகம் அவனை வெட்கப்படுத்துறதா நினைக்கலாம். இந்த உலகம் அன்றைக்கு நோவா பிரசங்கித்த போது அவனை ஒருவேளை ஏளனமா பார்த்திருக்கலாம், தூஷணமா பார்த்திருக்கலாம். என்னையா இவன் பிழைக்க தெரியாத ஆளா இருக்கிறான், மழை வருதாமா, பேழைக்குள்ள போகணுமாமா, மனம் திரும்பணுமா, அப்படிலாம் பேசியிருப்பாங்க. ஆனா ஒரு நாள் வந்தது, மழை பெய்தது, பேழைக்குள்ளே ஜனங்கள் அவங்க குடும்பமா வந்துட்டாங்க. பேழையின் கதவை கர்த்தர் அடைத்தார். ஜலப்பிரளயத்துல மாண்டவங்க, புலம்புனவங்க, தூசித்தவங்க, நிந்தித்தவங்க, அவமானப்படுத்த நினைத்தவங்க எல்லாம் மாண்டு அழிந்து போனார்கள். எல்லாமே என்ன செஞ்சிட்டாங்க? மாண்டு அழிஞ்சு போயிட்டாங்க. ஒருவேளை இன்றைக்கு நாங்கள் பிரசங்கிக்கிற இந்த கர்த்தருடைய வார்த்தை ஒருவேளை அநேகருக்கு எப்படி இருக்கலாம்? என்னடா அந்த ஆளுக்கு இருக்க மாதிரி பேசிட்டு இருக்கிறான். சர்ச்சுக்குள்ள உள்ள உட்கார்ந்து சொல்லலாம், வெளியில போய் சொல்லலாம், அதை குறிச்சு எல்லாம் கவலைப்படல. ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. ஒருவேளை நோவாவின் காலத்திலே வாழ்ந்த ஜனங்களைப் போலவே நீங்களும் வேகமாக போய்க் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் ஒரு ஆக்கினை தீர்ப்பு வரப்போகிறது என்பதை உணர்ந்து மனம் திரும்புங்கள். ஆரோக்கியமான வசனத்தின் பட்சமாய் திரும்புங்கள். உங்களுக்குள்ளே தேவ பக்தி உண்டாகட்டும். ஐயா, சுவிசேஷமே எதான் ஐயா? நீ உலகத்துக்குரியவனா இருந்துச்சு. யோசிச்சு பாருங்களேன், ஜலப்புள்ளையும் வந்தாச்சு, பேழையெல்லாம் அடைச்சாச்சு. இப்ப வெளியில இருக்கிற ஆசாரி எல்லாம் யாராவது யாரையாவது காப்பாற்ற முடியுமா? பேழை செஞ்சுதான் வந்தான், கீழ் பூசுனதான் வந்தான். அவன் யாரையாவது ரெஸ்கியூ பண்ண முடியுமா? முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் சுவிசேஷத்தை அப்படிதான் வச்சிட்டு இருக்கிறாங்க. நாங்க போகாத சபையா, நாங்க கட்டாத ஊழியமா, நாங்க கொடுக்காத ஊழியக்காரனா, எல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்கு. ஆர் யூ சேவ்ட்? இரட்சிக்கப்பட்டிருக்கியா? உன்னுடைய கரங்களிலே இந்த கர்த்தருடைய வார்த்தை சரியான விதத்தில் போதிக்கப்பட்ட தேவ பக்தி உள்ளவனாக மாற்றப்பட்டிருக்கிறாயா? 3வது, சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதித்தல். அதை மட்டும் 2 நிமிஷம் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ துணி வெட்டுற ஒரு டெய்லர் ஒரு ஷர்ட்டை தைக்கிறதுக்காக அளந்து அவர் என்ன செய்யறாரு? வெட்டுறார். இந்த கட்டிங் மாஸ்டர் ரொம்ப முக்கியமான ஆள். அதுல தேறின ஆட்களை தான் வைப்பாங்க. இப்ப இந்த இடத்துல அந்த பதத்தை தான் அவர் யூஸ் பண்றார். ஏன்னா இவர் கூடார தொழில் செய்கிறவர். அவர் என்ன செய்யறவர்? கூடார டென்ட் மேக்கர். அதனால அந்த டென்ட் மேக்கிங்ல இந்த வெட்டுற வேலை ரொம்ப முக்கியமானது. வெட்டுறது சரியா வெட்டினாதான் தைக்கிறது சரியா தைக்க முடியும். கட்டிங் சரியா இல்லைன்னா, இப்ப டெய்லரிங் தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா நான் சொல்றேன், உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். வெட்டுறது சரியா வெட்டலைன்னா என்ன செய்ய முடியாது? சரியா தைக்க முடியாது. இப்ப நம்ம சில நேரத்தில் டெய்லர்ட்ட கொடுத்துட்டு நம்ம சொல்றோம், நல்ல துணி கெடுத்துட்டான்.
அந்த கெடுத்துட்டான்னு சொல்லும்போது நம்ம கேஷுவலா நம்ம சொல்ற வார்த்தை என்னன்னா, எப்படி வெட்டினான்னு தெரியல, நல்லாவே தைக்கல சொல்றோமா? அதே மாதிரிதான் இந்த கர்த்தருடைய வசனத்தை சரியாக வெட்டி சரியாக கையாண்டு திறம்பட போதிக்க வேண்டும். அதைத்தான் அங்கே என்ன இருக்குது? சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிப்பது. அப்போ இந்த டெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோமே, வேத பகுதின்னு சொல்றோமே, அது எங்கே தொடங்குகிறது, எங்கே முடிகிறது? இந்த வேத பகுதிக்கு பின்னால என்ன கருத்து அடங்கி இருக்குது? எதற்காக பவுல் இந்த நிருபத்தை எழுதியிருக்கிறான்? இந்த சாராம்சங்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு அதன் அடிப்படையிலே போதிப்பது. அதன் அடிப்படையிலே போதிப்பது. அப்போ வசனத்தை இப்ப தமிழ்ல இருக்கிறதுனால நம்ம வாசித்தா நமக்கு எல்லாம் தெரியும். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன் என்று வாசிப்பதும் அதை விளக்கி சொல்வதும் நமக்கு எளிது போல தோன்றலாம். ஆனால் அந்த வார்த்தையை தாவீது சொல்வதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. அது சாமுவேல் புஸ்தகத்தில் இருக்குது. அதை படிச்சாதான் தெரியும் இவன் ஏன் கர்த்தரின் மேய்ப்பர்னு பாடினான். சவுல் துரத்தி கொண்டே வருகிறான். இனி தப்பி பிழைப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்று சொல்கிற அளவுக்கு அவன் வாழ்க்கையினுடைய கடைசி பகுதி வரைக்கும் வந்து விட்டான். சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, இனிமேல் நம்ம பிழைக்கிறதுக்கே வாய்ப்பே இல்லைன்னு சொல்ற அந்த நேரத்துல திடீர்னு ஒரு சம்பவம் நடக்குது. ஆண்டவர் அந்த சவுலை வேற பக்கத்துல திருப்பி கொண்டு போயிட்டாரு. இவன் என்னடா பண்றது? திரும்பி பார்த்தா பாலைவனத்தில் ஒரு சோலை இருக்கிறது. அந்த சோலையில் நின்று பாடுகிறான், கர்த்தர் எனக்கு மேய்ப்பர், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். 3 நேரம் சாப்பிட்டுட்டு அவன் சொல்லல. அவன் சொன்னது எப்போ? சாப்பாடு தண்ணி எதுவுமே இல்லாம, உயிர் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாம, சத்துரு எப்பொழுது வேண்டுமானாலும் அவனை அழித்து விடலாம் என்கிற நேரம் வந்து அப்புவிக்கவே பட முடியாதுன்னு சொல்ற நேரத்துல திடீர்னு ஆண்டவர் அற்புத விதமா அந்த சத்துருடைய கரங்கள்ல இருந்து அவனை விடுவித்தது மாத்திரம் இல்ல, ஒரு பாலை வனச்சோலையில கொண்டு போய் அவனை விட்டு அவனை சாப்பிட வச்சு குடிக்க வச்சு அவன் பார்க்கிறான், ஆண்டவரே நீர்தான் என்னுடைய மேய்ப்பர் என்று சொல்லுகிறான். இதை அனுபவித்தால் தான் தெரியும். 4 நாள் பட்டினியா கடந்துட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் தண்ணிய கொடுத்தா, அதுக்கு பிறகு கொஞ்சம் கஞ்ச கொடுத்தா அது இருக்கிற டேஸ்ட். ஆனா நமக்கு அப்படி இல்லை. 3 நேரத்துக்கு 4 நேரம் சாப்பாடு இருக்குது. சில நேரத்துல பிரியாணி கூட நமக்கு கசக்குது இல்ல? அப்படி இருக்கும்போது நீங்க கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறீங்கன்னா அது புரியாது. தேவ பக்தி உள்ள மனிதர்கள் பாடுகளையும் உபத்திரவங்களையும் அனுபவிக்கிற போது அதற்கு மத்தியிலே அவர்கள் கொண்டிருக்கிற தேவ பக்தியின் அடிப்படையில் தேவன் அவரை பாதுகாக்கிறார் பாருங்கள். அந்த நேரத்துல அவங்க அந்த தேவனுடைய கிருபையை அனுபவிக்கும் போது அவங்க சொல்லுவாங்க, கர்த்தர் எனக்கு மேய்ப்பர். ஆனா நம்ம அப்படி பார்க்கிறது இல்லை. அப்போ இந்த பகுதியில் கவனிக்க வேண்டிய 3 காரியங்கள். தேவனால் அங்கீகரிக்கப்பட வேண்டும், ஒரு நாள்ல தேவனுக்கு முன்பதாக நான் நிற்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இந்த கர்த்தருடைய வசனத்தை ஜாக்கிரதையாய் ஆர்வமாய் ஆராய்ந்து வாசித்து அதை என் வாழ்க்கையில கை கொண்டு நான் போதிக்க வேண்டும். அதை நமக்கு எஸ்ரா செய்து காண்பித்திருக்கிறார். அப்ப பழைய ஏற்பாட்டில் இருக்கிற 2 பரிசுத்தவான்களை தீமோத்தேயுக்கு முன்னால நிறுத்தி, ஒன்று தானியேலை போல நீ தனித்துவத்தோடு நில், நீ எஸ்ராவை போல தேறின வேத பாரகனாக சத்திய வசனத்தை நிதானமாக பகுத்து போதி. ஏன் இதை சொல்கிறேன் என்றால், நான் நம்பியிருந்த அநேகர் வாக்குவாதம் பண்ணி தவறான காரியங்களை போதித்து அநேகருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போட்டுக் கொண்டிருக்கிறார்கள், சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களுடைய காரியங்களில் தேவ பக்தியை பார்க்கவில்லை, அவர்கள் அவபக்தி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். தேவனுடைய ஜனமே, இளம் தலைமுறையே கேள், நீ பார்க்கிற விதத்தில் இன்றைக்கு தேவ சபை இல்லை என்பது உண்மைதான், தேவ ஊழியங்கள் அப்படி இல்லை என்பது உண்மைதான். ஆனால் நீ தானியேலை போல நில், தீமோத்தேயை போல நில், தேறின வேத பாரகனாகிய எஸ்ராவை போல நில். நீ
தேவனுக்கு முன்பதாக உத்தமனாக உன்னை நிறுத்துவதற்கு ஜாக்கிரதையாயிரு. உன்னை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஆசைகளுக்கு, இச்சைகளுக்கு விட்டுக் கொடுக்காதே, பொருளாசைக்கு விட்டுக் கொடுக்காதே. நீ தைரியமா சொல்லு, நான் தேவனை பிரியப்படுத்துவதற்காக வேதாகமத்தை கரங்களில் பிடித்திருக்கிறேன் என்று. மனிதர்களை பிரியப்படுத்துவதற்காக அல்ல. ஏன்னா என்ன அவர் நம்பி அனுப்பி இருக்கிறார், என்னையும் அவர் நம்புறார். ஊழியத்துக்கு வந்து ஆரம்ப காலத்துல இருந்து எனக்கு ரொம்ப ஆண்டவர்கிட்ட கேட்கிற காரியம் என்னன்னா, என்னையா நம்புறீங்க? அப்போ இது எனக்கு ரொம்ப மனசுக்குள்ள அடிச்சுக்கும். என்ன இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்து கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆகுது. இந்த 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை நான் சொல்லாமல் ஜெபித்ததே கிடையாது. என்னுடைய ஜெபங்கள் எல்லாம் இந்த வசனம் தான். நீ வெட்கப்படா ஆண்டவரே, நான் வெட்கப்படாத ஊழியக்காரனா, சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனா. அன்னைக்கு இந்த வசனத்துடைய அர்த்தமே எனக்கு தெரியாது. ஆனா அந்த வேத வசனங்களை புரிந்து கொள்வதற்கும் போதிப்பதற்கும் அதை கை கொள்வதற்கும் தேவன் கிருபை அருளி செய்திருக்கிறதின் அடிப்படையிலே நான் பேசுகிறேன். தேவன் தன்னிடத்திலே எந்த ஒரு பொறுப்பை கொடுத்திருந்தாலும் அந்த மனுஷனுடைய மனநிலைமை எப்படி தெரியுமா இருக்கும்? என்னையா நம்பி கொடுத்தீங்க ஆண்டவரே, என்னையா நம்பி கொடுத்தீங்க. தாவீதுகிட்ட ஒரு நீண்ட கால தீர்க்க தரிசனம் சொல்லப்படுது. அவன் சொல்றான், என் குடும்பத்துக்காகவா, என் குடும்பத்துக்காகவா? நீண்ட கால செய்தியா சொல்லியிருக்கீங்களே, நானா விழுந்து போன நானா? வீட்டில் மதிக்கப்படாத என்னையா? மறைந்து போன ஜீவானந்தம் ஐயா, அவர் மலேசியா சிங்கப்பூர்ல ஊழியம் செய்ய போகும்போது இந்தியாவில இருந்து ஊழியக்காரர் வந்திருக்கிறார் சொன்ன உடனே நிறைய பேரை வீல் சேர்ல எல்லாம் கொண்டு வச்சு உட்கார வச்சிருக்கிறாங்க. இவர் நல்ல பிரசங்கியா, இவரை கூட்டு போறாங்க. இவர் பாக்குறாரு, வீல் சேர்ல ஆளு சுகத்துக்காக வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. உட்கார்ந்துட்டு அழுதாராம், நானா என்னையா? ஆனா இன்னைக்கு கிறிஸ்துவம் அப்படி இல்லை. இன்றைக்கு நேபுகாத்து நேச்சாரை போல நான் கட்டினது என்று பெருமை பேசிக் கொண்டிருக்கிறது. இல்லை அருமையானவர்களே, நம்மை உத்தமர்கள் என்று எண்ணி நம்முடைய கரங்களிலே தந்திருக்கிற சுவிசேஷம், நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசம், அதை காத்துக் கொள்ளுகிறதிலே நாம் விலைக்கிரயமான காரியங்கள் செலுத்த வேண்டியது வந்தாலும் நாம் செலுத்துவதற்கு அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எழுமி நிற்போம், செபிப்போம்.